அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு. அண்மைச் செய்தி: அதிமுக கவுன்சிலர்களை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இணைக்கிறார். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி என்ன, முழு விவரம்? வணக்கம். கடந்த 2002ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சி மன்ற கூட்டம் அப்போதைய துணை மேயர் கராத்தே தியாகராஜன் தலைமையில் நடைபெற்றது. அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த திமுக சென்னை கண்ணப்பன் திடல் மீன் அங்காடி டெண்டர் தொடர்பாக பிரச்சனை எழுப்பினார்கள். அப்போது திமுக மற்றும் அதிமுக கவுன்சிலர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து திமுக கவுன்சிலர்கள் மன்றத்தில் இருந்த மைக், பிளாஸ்டிக் நாற்காலிகளை உள்ளிட்ட பொருட்களை கொண்டு தாக்கியதில் அதிமுகவினுடைய கவுன்சிலர்களாக இருந்த ஜீவரத்னம், பரிமளா உள்ளிட்டோர் காயமடைந்திருந்தார்கள். இது தொடர்பாக அதிமுக கவுன்சிலர்களாக இருந்த சுகுமார் மற்றும் மன்ற செயலாளர் ரீட்டா ஆகியோர் அளித்த புகாரின் அடிப்படையில் சென்னை பெரியமேடு காவல் நிலையத்தில் தற்போதைய அமைச்சரும் அப்போதைய கவுன்சிலருமான மா சுப்பிரமணியம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் VS பாபு, சிவாஜி, தமிழ்வேந்தன், நெடுமாறன், செல்வி சௌந்தர்யா, கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் 7 பேருக்கு எதிராக 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இந்த வழக்குகள்ல கடந்த 2019ஆம் ஆண்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருக்கக்கூடிய MP, MLAக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதி ஜெயவேல் கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட சாட்சிகளிடம் விசாரணை நடத்தினார். இந்த சாட்சி விசாரணை உள்ளிட்ட அனைத்து விசாரணைகளையும் முடிவடைந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பானது இன்றைக்கு தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு இந்த வழக்கில் நீதிபதி ஜெயவேல் தீர்ப்பளித்தார். தீர்ப்பளிப்பதற்கு முன்பாக வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த அமைச்சர் மா சுப்பிரமணியம் உள்ளிட்ட அனைவரும் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தார்கள். அப்போது இந்த 2 வழக்குகளிலும் அரசு தரப்பு சாட்சிகள் பல்டி அடித்திருக்கிற காரணத்தினாலும், காவல்துறை இந்த குற்றச்சாட்டுகளை சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்க தவறிவிட்ட காரணத்தினாலும் இந்த வழக்கிலிருந்து 7 பேரையும், அதாவது அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்ட 7 பேரையும் விடுதலை செய்வதாக நீதிபதி தீர்ப்பளித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.